கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அன்பானவர்களே, இங்கே யாபேஸ் என்கிற ஒரு மனிதன் ஆண்டவரோட சமூகத்தில் ஒரு வேண்டுதல் பண்ணுறான். அந்த வேண்டுதல் பாருங்க எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல என்ன ஆசீர்வதிங்க, அப்புறம் என்னுடைய எல்லையை பெருசாக்குங்க, உங்கள் கரம் என் கூட இருக்கட்டும், நீங்கள் எங்கள் கூடவே இருங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாத பதுக்க அதிலிருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வேண்டார். ஆண்டவரும் அவருடைய வேண்டுதலை கேட்டு தேவன் அருளினார் அப்படின்னு சொல்லி வேதத்தில். அப்போ இந்த யாபேசு எப்படி கேட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரோ அதே தேவன் தான் இன்றைக்கும் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப நிச்சயமாகவே யாபேசுனுடைய வேண்டுதலை கேட்ட தேவன் உங்களுடைய என்னுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக கேட்பார். அப்போ நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் பண்ணுறோம். என்ன வேண்டுதல் பண்ணுறோம்? ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிங்க. எந்த விதமான ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தின் முக்கியத்துவத்தை ஆண்டவரோட சமூகத்தில் கேட்கணும். வெறுமனே ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிடாம என்னென்னவெல்லாம் நமக்கு தேவையோ அதையெல்லாம் சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் ஆசீர்வாதத்தை கேட்கணும். அப்புறம் என் எல்லையை பெரிதாக்கும். அப்படின்னா நான் தொழில் பண்ணுறேன், அல்லது ஊழியம் பண்ணுறேன், அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்கிறேன், ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கிறேன், எனக்கு ஒரு பெரிதான எல்லையை நீங்கள் எனக்கு காண்பிச்சு கொடுங்க. நான் பல இடங்களில் போய் வியாபாரம் பண்ணணும், நான் பல இடங்களில் போய் தொழில் பண்ணணும், நான் பல இடங்களில் போய் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் எல்லையை பெரிதாக்குவது குறித்தான ஒரு காரியத்தை நாம் கேட்கணும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய கரம் என்னோடு இருக்கணும். அப்படின்னா அதாவது வழி நடத்துதல். அவர் கரத்தை நம்மை அவருடைய கரத்தில் நம்முடைய கையை கொடுத்துட்டோம்னா நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அவருடைய கரம் நம்ம கூட இருக்கணும். அப்படின்னா என்னன்னா, அவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கணும். அவர் காட்டுகிற வழியில் நம்ம நடக்கிறவங்களாக இருக்கணும். முதல்ல ஆசீர்வாதம், 2வது எல்லையை பெரிதாக்குவது, 3வது அவருடைய கரம் நம்மை விட்டு விலகாதபடிக்கு, அவருடைய வழி நடத்துதல் நம்மை விட்டு விலகாதபடிக்கு என்ன நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது, எந்த விதமான ஒரு துக்க பிரச்சனைகளும் என்னை நெருங்காதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த விதமான கஷ்டமோ துக்கமோ பிரச்சனைகளோ என்னை நெருங்காமல் நீங்கள் பாதுகாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் நாம் கேட்குறோம். இந்த மாதிரியான கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள் இதிலிருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறப்போ யாபேசுனுடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர், யாபேசுனுடைய வேண்டுதலை கேட்ட கர்த்தர், யாபேசுனுடைய வேண்டுதலை கேட்டு அவர் வேண்டுதலின்படி அருளின கர்த்தர் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். உங்களுடைய என்னுடைய வேண்டுதல்களையும் அவர் கேட்டு நாம் எதை கேட்கிறோமோ அதை நமக்கு அருளுவதற்கு கர்த்தர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாகவே ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம கேட்குறப்போ அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறப்போ கர்த்தர் நமக்கு அருளை செய்வார். அன்பானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அருளுகிற அந்த நன்மையானதை, ஆசீர்வாதத்தை, மிகப்பெரிய ஒரு அற்புதமான நம்முடைய
வாழ்க்கையில் அவர் செய்கிற மிகப்பெரிய அற்புதமான காரியத்தை நாம் சுதந்திரிக்க போவது உண்மை. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தையும் வழி நடத்துதலையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார், எனக்கும் தருவார். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களை கேட்கிறவராக இருப்பார். கர்த்தருடைய வேண்டுதலை செய்வோம். ஆசீர்வாதத்தையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. கர்த்தாவே, நீர் எங்களை கரம் பிடித்து நடத்த வேண்டுமானவர். துக்கங்களிலும் தொல்லைகளிலும் கஷ்டங்களிலும் வேதனைகளிலும் இருந்து நீர் எங்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்கள் எல்லைகளை விரிவாக்கித்தார். நீர் எங்களை ஆசீர்வதி. நாங்கள் வேண்டுகிற வேண்டுதல்களை நீர் எங்களுக்கு நிறைவேற்றித்தார். எப்படி யாபேசுடைய வேண்டுதலை கேட்டு நீர் அருளி செய்தீரோ, அதுபோல எங்களுடைய வேண்டுதல்களுக்கு எங்களுடைய விண்ணப்பங்களை நீர் கேட்டு அதன்படி நீர் எங்களுக்கு அருளி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். தொடர்ந்து உமது கிருபை இருக்கட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். உமது திருக்குமரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே.